ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம். என்ன கோயிலுக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, காளிப்பட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். என் கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரி ரைடர் தான் இருக்கான். ஸோ நானும் இவனும் தான் போகிறோம். நேற்று வந்து ஏன் வீடியோ போஸ்ட் போடலைன்னா, நான் போட்டேங்க. ஆக்சுவலி ஷார்ட்ஸ் தான் போட்டேன். அதுக்கு வந்து காப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. எடிட் பண்ணிட்டேன். காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே எது காப்பிரைட்டு எது இது நார்மலு அப்படின்னு தெரில. அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒவ்வொன்றா இது பண்ணணும். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:40 ஆகுது. நம்ம கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, இங்கே வந்து நடக்கிறது வேறு. நான் வந்து கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்குது. இது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இது பூரா இத்தனை வண்டி இருக்குது கைஸ். ஸோ போகலாமா? ஆக்சுவலி நான் இந்தமாதிரி கோயிலுக்கு வர ஆளே கிடையாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் திடீர்னு மனசு வந்துருச்சு. ஸோ அதுதான் கோயிலுக்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கோயிலுக்குள்ளே போயிட்டு ஆமாம், உள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை கைஸ். நான் வந்து உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:48 ஆகுதுங்க. நம்ம உள்ளே போன டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:40. ஒரு 8 நிமிட்ஸ்லேயே நம்ம கும்பிட்டு வந்தாச்சு. ஒரு பாசிட்டிவ் வைப் வருதுங்க. வந்து ஓரளவுக்கு கூட்டம் தான். இங்கிலீஷ் எதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? கைஸ், ஆக்சுவலாக பிளான் பண்ணி வரல, சடனாக வந்தோம். இவன் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, நீ வாடா கோயிலுக்கு போகலாம். எனக்கு அதுலேயே ஒரு டவுட்டு தான். சரி, ஏதோ கூப்பிட்றானே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் 2 பேரும். உண்மையாகவே இங்கே ஆல்ரெடி நிறைய டைம் வந்திருக்கேங்க. பட் இருந்தாலும் நீங்கள் வெளியிலிருந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள். உண்மையாக உங்களுக்கு அதில் ஒரு சேஞ்ச் தெரியும். ஒரு மாதிரி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்குங்க. இந்த ஒரு கோயிலில் மட்டும்தாங்க உங்களுக்கு திருநீர் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கலாம், அந்த மாதிரி தர மாட்டாங்க. அந்த ஒரு சாம்பல் மாதிரி, அந்த மண் மாதிரி இருக்கும் பார்க்க, திருநீர் பார்க்க. இருங்க, நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது அப்படியே காமிடா, தெரியுதுங்களா? உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒட்டாத மாதிரியே தான் இருக்குதா பாருங்க. ஒரு மாதிரி மண் மாதிரி தான் இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷலே இதுதான். ஓகேங்க. அதே மாதிரி உள்ளே வந்து அங்கே சாமியை பார்க்கறது, ஃபோட்டோ கேமரா எடுக்க முடியாது, சாமி ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால தான் ஃபோட்டோ அலோடு இல்லை. அதனால் ஃபோட்டோ எடுக்கல, வெளியே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்க, இதுக்கு மேலே நாங்கள் வந்து வெளியே போயிட்டதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். சாமான் இவன் கிரி சொன்ன மாதிரி கோயிலில் திண்ணீரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வந்து சாமி வந்து விளாக்கு இப்போ எடுக்க முடியாதுங்க, யாரும் போன அலோடு இல்லை. வந்து வந்து டெய்லியும் சாமியோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே அதிலே போட்டுருவாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நானும் இருந்தால் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்க, இதுக்கப்புறம் வெளியே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகுது. நம்ம வெளியே வந்தாச்சு கோயில் விட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு ஒன்று தந்துருந்தாங்க. அது 10 ரூபா கொடுத்து தான் வாங்கணும் பாருங்கள். எல்லாமே காசு வாங்க, நான் ஃப்ரீயாக தருவாங்க. ஒரு கைஸ், இது வெண்ணன்னு நினைக்கிறேன். இல்லைடா, இது நெய்யோ ஏதோ வெண்ணெய் வேண்டாம். அப்புறம் இங்கே வந்து சந்தனம் இருக்குது கைஸ் இதில். ஓகேங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்போட இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ வந்து இப்போ நேராக நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம்.
கைஸ் ஃபோட்டோ கோயிலுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அது எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம வண்டிக்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:04 ஆகுதுங்க எக்ஸாக்ட் டைமு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வண்டியில் வேறு பெட்ரோல் இல்லை. போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு போக வேண்டியதான். கவர் ஓகேங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போக அதுக்கப்புறம் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டு இருக்கோங்க. கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:35 ஆகுதுங்க எக்ஸாக்ட் டைமு. ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப்பு இன்னும் அந்த பாசிட்டிவ் வைப் அப்படியே இருக்குது. ஸோ வந்து எதனால் கோயிலுக்கு போனோன்னா மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. சீரியஸாங்க மனசு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐஃபோன் கைஸ் இவனுக்கு அந்த மன கஷ்டம் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லவ் பண்ணால் 2மே பிரேக் ஆச்சு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. போய் சொல்கிறேன் கைஸ் வந்து ஐஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு ஐஃபோன் இல்லை, அதுங்கள இந்த என் ஃபோனில் எடிட் பண்ணி இது பண்ணுறதுக்குள்ளார அப்படியே ஃபோன் ஹேங் ஆகுது. ஸோ வந்து அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஐஃபோன் வெயிட் பண்ணுங்க கைஸ். இன்னொரு 2-3 மந்த்ஸில் எடுத்துடலாம். வேறு என்ன எதாவது சொல்ல விருப்பறியா? எண்டிங் லாக் பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக கோயிலுக்கு போயிட்டு சேஃபாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ யாருக்காச்சும் இந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல நாள் பார்த்து போங்க. ஸோ இந்த இந்த தைப்பூசம்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உண்மையாகவே செம்ம கிராண்டாக விசேஷம் பண்ணுவாங்க. ஆனால் அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா உண்மையாக உள்ளே போக முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும், உள்ளே காலைக்க முடியாது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பார்த்து நீங்கள் வாங்க. உண்மையாக சூப்பராக இருக்கும். கோயில் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வேலெல்லாம் வச்சு அந்த இடமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்க, என் சேனல்லையும் அப்பப்போ வீடியோஸ் வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம சேனலில் தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா அந்த டிலே காப்பி ஆகுதுங்கிறது ஒரு பக்கம், யூடியூப்னாலே இந்த காப்பிரைட் பிரச்சனை இருக்குல்ல, அதனால தான் கொஞ்சம் கிடில்ஸ் போடுறாங்க. ஓகேங்க, கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். வர தைப்பூசம் ஜனவரி எண்டிங்னு நினைக்கிறேன். அப்போ தான் தைப்பூசம் வருது. அப்போ வந்து நம்ம மாலை போட்டு போகிறோம். நான் மாலை போடுறேன், இவன் மாலை போடுறான்னு என்னன்னு தெரில. நான் மாலை போட்டு அப்படியே நடந்தே போவாங்க. இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வரும். ரெக்கார்ட் ஆகுதுன்னு பேர் 15 கிலோமீட்டர் தானே, அதிகமாக வரும். ஒரு 16 அப் அண்ட் டவுன் 32 போவாங்க. ஏற்கனவே ஒரு 5 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கோம் நம்ம ஃபேமிலியோட. லாஸ்ட் இயர் நீ மட்டும் தான் நடந்த? லாஸ்ட் இயர் எங்கே கொண்டாயிலேருந்து நீங்கள் கூட பூசை கொடுக்கல. ஆமாம், அப்போ போனீங்கல்ல. ஸோ கைஸ் கை வேறு வலிக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ இதை டென் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.